குடிக்கும் போதெல்லாம் அந்த அன்னபாரதி சொன்ன தத்துவத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு டீ மாதிரிங்க. உங்களுடைய கவலைகளை ஆவியாக்குங்கள், திமிரை கொதிக்க விடுங்கள், தவறுகளை வடிகட்டுங்கள், அன்புங்கிற பாலை மட்டும் ஊத்துங்க. வாழ்க்கை என்னென்றைக்குமே டீ மாதிரி தித்திப்பாக தான் இருக்கு. இந்த திருமணம்ங்கிறது அம்மி மிதிப்பாங்க, அருந்ததி நட்சத்திரம் பார்ப்பாங்க. உங்களுக்குலாம் தெரியாத விஷயம் இல்லை, நான் படிச்சதை சொல்றேன். ஏன் அம்மி மிதிக்கிறோம்? யாராவது பதில் சொல்லுங்க பார்க்கலாம். உடனே இப்போ ஆர்கனைசர் ஐயாட்ட முத்து சார்ட்ட வந்து 10,000 ரூபாய் கேஷ், ரெடி கேஷ் வாங்கித்தாரு. அவர் பார்க்குறாரு, உன் பேமெண்ட் 5,000 தானம்மா, நீ 10,000 கொடுத்துட்டேன்னா. அம்மி மிதிக்கிறோம். ஏன் அம்மி மிதிக்கிறோம்? இனிமே இதுக்கப்புறம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் படார் நினைச்சோன்னா எனக்கு பக்குன்னு ஆயிப்போச்சு, 10,000 வாங்கிட்டு போயிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அம்மி மிதிக்கிறாங்கன்னா, அம்மிங்கிறது ஒரு திடமான ஒரு பொருள், எதற்கும் வளைந்து கொடுக்காத ஒரு பொருள். திருமணத்தை பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு போறக்கூடிய ஒரு பெண் மனதை வந்து எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அம்மி மாதிரி திடமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அம்மி மிதிக்கிறாங்க தமிழர்கள்.